பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸும் விட்டு சம்மர் கேம்பும் முடிஞ்சாச்சு. சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே வச்சு சமைச்சிடலாம். எக்ஸ்ட்ராவாக புதுசாக எதுவும் வாங்கிக்க வேணாம் அப்படின்னு யோசித்தோம். சிக்கன் பிரெஸ்ட் மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு இன்றைக்கி நூடுல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த நெக் பெயின் இருக்கிறதுனால சின்ன சின்னதாக அந்த நூடுல்ஸ்க்காக கட் பண்ணணுங்கிறப்ப இப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது கீழே குனிஞ்சு கட் பண்ணும்போது ஒரு சில நேரம் இந்த கையிலலாம் வெட்டிடுறேன் அப்படின்றதுனால யோசிச்சுட்டு வெஜிடபிள் ஸ்க்ரேப்பர் ஒன்று வாங்கலான்னு முடிவு பண்ணி வாங்கினேன். வாங்கி அமேசான்லேருந்து அது ஒரு நாள் வீட்டுக்கு வந்துருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து வெளியில் தான் வச்சுருந்தேன். வந்தோடனே எப்பயுமே அந்த கோவிட்க்கு அப்புறம் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணி தான் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ என் பையன் சம்மர் கேம்ப் முடிச்சுட்டு வந்துட்டு அதை எடுத்து பார்த்துட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான், மா நீங்கள் வர வர ரொம்ப கெட்டு போயிட்டீங்க, இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் தானே இந்த மாதிரியெல்லாம் வரும், கேரட் ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு, ஃபைனாக ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கெல்லாம் இப்படி தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி நான் அதை பார்க்கலடா, எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கிக்குவோம், இல்லைன்னா நானே வந்து ரொம்ப ஃபைனாக கட் பண்ணணும்னு கட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோக்கு மெனக்கெட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஒன்று வாங்கினேன். பட் நான் வந்து அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன்னு என் பையன் நினச்சிட்டான். இந்த வெஜிடபிள் ஸ்க்ரேப்பர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் என்னென்னா கடைசி வரையும் நம்மளால் ஸ்க்ரேப் பண்ண முடியாது, அவ்வளோதான்.